வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தங்களது பல ஆண்டுகால வாழ்வாதார பிரச்சனைக்கு தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் உதவ வேண்டுமென மாதவரம் தொகுதி மோரை ஊராட்சி மக்கள் கதறுகின்றனர். அப்படி அங்க என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு அரசு மாற்று இடம் கொடுத்து 16 வருஷமாகியும் இதுவரை வீட்டு மனை பட்டா கிடைக்காமல் கதறும் மக்களை அலட்சியப்படுத்திட்டு இப்ப அது ஆட்சேபகரமான இடம், அதனால பட்டா தர முடியாதுன்னு சொல்லும் வருவாய்த்துறையினரால் மோரை கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை மாதவரம் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருப்பது மோரை ஊராட்சி. இப்போ இங்க இருக்கிற புதிய கன்னியம்மன் நகர்ல ABCD அப்படின்னு 4 பிளாக்குகள்ல சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 15,000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. அதுல 7,000 பேர் வாக்காளரும் கூட. அந்த மோரை ஊராட்சியில் உள்ள 12 வார்டுகள்ல 6 வார்டுகள் இந்த புதிய கன்னியம்மன் நகர்ல தான் இருக்கு. இவங்க இங்க எப்படி வந்தாங்கன்னாக்கா, அம்பத்தூர், கொரட்டூர், திருவேற்காடு ஏரிகளின் நீர்பிடிப்பு பகுதியில் வசித்து வந்தவங்க இவங்க. 2008 அப்போதைய தமிழ்நாடு அரசு அவங்களை நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்லி அங்கிருந்து வெளியேற்றிடுச்சு. அவங்க நிற்கதியா நடு ரோட்டில் நின்னாங்க. அப்போ மாற்று ஏற்பாடாக அங்க வசித்த சுமார் 2800 குடும்பத்தினருக்கு அரசு தரப்பில் மாற்று இடமாக இப்ப அவங்க வசிக்கிற மோரை ஊராட்சி புதிய கன்னியம்மன் நகர்ல இருக்கிற அரசு புறம்போக்கு மேய்க்கால் வகைப்பாட்டு நிலத்தை ஒதுக்கியது. மேலும் அரசு அங்கீகாரத்துடன் அவங்களுக்கு வருவாய்த்துறையினர் மூலம் அரசு முத்திரையிட்ட டோக்கனும் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் ஒரு குடும்பத்துக்கு தலா 1 சென்ட் இடம்னு ஒதுக்கி தந்தாங்க. நாளடைவில் அப்போதைய ஆளும் கட்சிகளான அதிமுக அப்புறம் திமுக கட்சியினரின் ஆதரவோட போலி டோக்கன்கள் தயாரிக்கப்பட்டு கடந்த 15 வருஷத்துல 100க்கும் மேற்பட்ட டோக்கன்கள் மூலம் பல இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அப்பாவி மக்களிடம் விற்கப்படுவதாகவும் கிராம முன்னேற்ற பொதுநல சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். அரசால் மாற்று இடம் பெற்றவர்கள் வசிக்கும் பகுதிகளில் இன்னும் கூட சரியான சாலை வசதி, கழிவுநீர், கால்வாயின்னு அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யல. ஆனால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வசதியா மோரை ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடியுது. அரசால் மாற்று இடம் ஒதுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வேணும்னு கடந்த 15 வருஷமா புதிய கன்னியம்மன் நகர் கிராம முன்னேற்ற பொதுநல சங்கத்தினர் போராடிட்டு இருக்காங்க. ஆவடி தாலுகாவில் நடக்கிற ஜமாபந்தி, அப்புறம் கிராம சபை கூட்டங்கள், திருவள்ளூர் மாவட்ட குறை தீர்ப்பு முகாம், முதல்வர் குறை தீர்ப்பு முகாம்னு எல்லாத்திலையுமே தங்களுக்கு அரசால் வீட்டு மனையாக ஒதுக்கப்பட்ட இடத்தை நில வகைப்பாடு செய்து மனைப்பட்டா வழங்கணும்னு தொடர்ந்து மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிங்க அதை கண்டுக்கிறதே இல்லை. அதனால் 2017 செப்டம்பரில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கும் தொடுத்தாங்க. அந்த வழக்கு அக்டோபர் மாதம் விசாரணைக்கு வந்தது. அதை அப்போ விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் K. ராமச்சந்திர பாபு அவர்கள் மாவட்ட நிர்வாகம் அந்த மனுதாரர்களை நேரில் அழைச்சி பேசி சட்டத்திற்கு இணங்க அவர்களுக்கு வேண்டியதை 12 வாரத்திற்குள் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டு அந்த ரிட் மனுவை அன்னைய தினமே முடிச்சு வச்சாரு. அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அந்த மனுதாரர்களை அழைத்து பேசிய போது மனுதாரர்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேணும், புதிய கன்னியம்மன் நகர் எல்லையை வரையறுக்க வேண்டும் அப்படின்னு தங்களோட கோரிக்கையை முன் வச்சாங்க. அதைத் தொடர்ந்து விரைவில் அதற்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கி அரசாங்க ஆவண பதிவுகளில் உரியவர்களின் பெயர்களை சேர்ப்பதாக அப்போதைய கலெக்டர் உறுதியளித்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இந்த நிலையில தான் போன ஜூலை மாதம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் புதிய கன்னியம்மன் நகருக்கான பட்டா பற்றிய விவரம் கேட்டபோது ஆவடி தாலுகா அலுவலகம் மூலம் அந்த இடம் ஆட்சேபனைக்குரிய அரசு புறம்போக்கு மேய்க்கால் நிலவகையை சேர்ந்தது என்பதால் அதற்கு பட்டா வழங்க வாய்ப்பில்லைன்னு பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் புதிய கன்னியம்மன் நகர் மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலைமையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி வரை அப்போதைய ஆளும் கட்சியாக இருந்த திமுகவினர் வருவாய்த்துறை அதிகாரிகள் உதவியோட அங்குள்ள சில இடங்களையும் இன்னும் சாலைகளையும் ஆக்கிரமித்து வீடுகள், கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. அதையெல்லாம் அகற்றி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு புதிய கன்னியம்மன் நகர் கிராம முன்னேற்ற பொதுநல சங்கத்தினர் மாவட்ட வருவாய்த்துறைக்கும் தாலுகா வருவாய்த்துறைக்கும் புகார் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கான எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படலை. இந்த புதிய கன்னியம்மன் நகர் மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் கிடைச்சி 2009 இங்கே வந்த பிறகு 4 சட்டசபை தேர்தல், 4 MP தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி மன்ற தேர்தல்னு எல்லாத்துலேயும் தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டு தான் வராங்க.
ஓட்டு போட வரும்போது தேர்தலுக்கு முன்னாடியே எல்லோருமே வந்து பட்டா வாங்கி தந்துடுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பட்டா வாங்கி கொடுத்த பாடில்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவும் நொந்து போயிருக்காங்க. அதே நேரம் கடந்த 2 வருஷமாக இவங்க கிட்ட வீட்டு வரி தண்ணி வரி எதுவுமே வசூலிக்காமல் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் வசூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 வருஷமாக வசூலிக்காமல் எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தராமல் ரொம்பவும் நோகடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல்ல அவதிப்பட்டு இருக்காங்க. நேற்று தமிழக சட்டசபையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு ஆகியவற்றின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. அதில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்ட அறிவிப்புகளில் ஒன்று, கிராம நத்தம் காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்துக்கும் மேலான ஏழை எளிய குடும்பங்கள் பயனடையும் வகையில் வீட்டு மனை பட்டா வழங்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு முக்கியமானது. அந்த வகையில் மாதவரம் தொகுதி மோரை ஊராட்சியில் உள்ள புதிய கன்னியம்மன் நகர் பகுதியை நில வகைப்பாடு செய்து தங்களது பல ஆண்டுகால வாழ்வாதார பிரச்சனைக்கு தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் உதவ வேண்டும்னு மாதவரம் தொகுதி மோரை ஊராட்சி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இது கவர்மெண்டா எங்களுக்கு கொடுத்த இடம், அதனால அந்த பேர்ல தான் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம். 15 வருஷமா, அதாவது 2009 எங்களுக்கு இடிச்சு கொண்டு வந்து இங்கே வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுலேருந்து வந்து இது நாள் வரைக்கும் நாங்கள் வரி சீட்டு நாங்கள் கரெக்டாக போட்டிருக்கிறோம். அது பஞ்சாயத்தில் கூட விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லாரும் இப்போ வந்து யாரும் வரி கட்டாதவங்க ஒருத்தங்க கூட கிடையாது. அதே மாதிரி தண்ணி வரின்னு சொல்லிட்டு புதுசாக சிஸ்டம் கொண்டாந்தாங்க, அதையும் நாங்கள் வந்து அதையும் கட்டியிருக்கிறோம். இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, 2 வருஷமா தண்ணி வரியும் வாங்குறதுல வீட்டு வரியும் வாங்குறது கிடையாது. பட்டா இன்னும் கொடுக்குற, அதுதான் பிரச்சனையே. வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், இப்போதைக்கு வந்து அது நிரந்தரம் கிடையாதுன்னா அப்புறம் எப்படி நாங்க எங்க போறது? எங்களோட வாழ்வாதார நிலைமை என்ன? பசங்க படிக்கிறாங்க, காலேஜுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. எங்களோட அங்கதான் இடிச்சு வாரி கொண்டு வந்து இங்க வந்து கொட்டினாங்கன்னா இங்கே இருந்து நாங்கள் நல்ல மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு சேஃப்டியான இடம்னு சொல்லிட்டு இருக்கிறது எங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. அடிப்படையானது காவா வசதியோ எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது, ட்ரைனேஜ் எதுவுமே கிடையாது. பட்டா கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். கிராம சபையிலேருந்து நாங்கள் வருஷம் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் வாங்குறாங்களுக்கோசரம் எந்த ஸ்டெப்பு எடுக்க மாட்டுறாங்க. இருந்த ஆட்சியில் இருந்தவங்க எதுவுமே எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கலை. இந்த முதல்வர் வந்திருக்காரு, இவர் நம்பி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால பட்டா வந்து வழங்குமாறு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பட்டாக்காக ரொம்ப வருஷமாக நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எதுவுமே நடவடிக்கையே எடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ இந்த ஆட்சியில் வந்து முதல்வர் வந்திருக்காரு, எப்படியாச்சும் நம்மளுக்கு நடவடிக்கை எடுத்து பட்டா தரும் மாதிரி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ஒரு 15 வருஷமாக குடியிருந்து வருகிறோம். நாங்கள் வந்து எத்தனையோ கிராம சபை கூட்டம், அப்புறம் தாலுக்கா ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். இந்த நிலவரை பண்ணி எங்களுக்கு வந்து இந்த பட்டா வழங்குமாறு நாங்கள் கேட்குறோம். ஆனால் அது வந்து கவர்மெண்ட் எந்தவித ஸ்டெப்பும் எடுக்கலை. இது வரைக்கும் வந்து இந்த மேய்க்கால் புறம்போக்குன்றதுனால இந்த இதை வந்து மாற்றி கொடுக்குற மாதிரி ஒரு நில வகைப்படுத்தி கொடுக்குமாறு நான் வந்து மிகவும் தாய்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசுக்கு வந்து பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். கவர்மெண்ட்டு மாற்று இடம்னு சொல்லி தான் இந்த இடத்த கொடுத்தாங்க. அப்போவே நாங்கள் வந்து கேட்டோம், எங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் அங்கே போயிட்டு வீடு கட்டின்னு அங்கே இருங்க, நாங்கள் வந்து பார்த்துட்டு பட்டா கொடுப்போம் உங்களுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து 2009 வந்தோம் இங்கே, இப்போ 2026 ஆகுது. இது வரைக்கும் வந்து எங்களுக்கு பட்டா தரல. 2 கவர்மெண்ட்டு, ஏடிஎம்கேல 2 கவர்மெண்ட்டு போயிடுச்சு, 2 ஆட்சி போச்சு, டிஎம்கேல 2 ஆட்சி போயிடுச்சு. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இதை பட்டா தரேன்னு வந்து பட்டா கணக்கு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வருவாங்க, கணக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அப்புறம் பட்டா தர மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் வந்துடும், திரும்பவும் வந்து கணக்கு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, திரும்பவும் ஆட்சி மாற்றம் வந்துடும். இதே மாதிரியே நாங்கள் இது வரைக்கும் 2026 வரைக்கும் ஓட்டிட்டோம். எங்களுக்கு வந்து பட்டா இல்லாததுனால எங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு கடன் வாங்கணுன்னாலோ இல்லை குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு கடன் வாங்கணுன்னாலோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் எங்களுக்கு எந்த லோனுமே செலக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வந்து பட்டா தரணும் கண்டிப்பாக. கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு இந்த இடத்த வந்து ஒரு முக்கியத்துவமாக எடுத்து சிறப்பு கவனம் செலுத்தி எங்களுக்கு வந்து புதிய ஜியோ பாஸ் பண்ணி எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும்.